எல்லாருக்கும் வணக்கம். சமீபத்தில் ராணிப்பேட்டை மாவட்டம் பாராஞ்சி அப்படிங்கிற ஒரு ஊரில் ஒரு பெரிய அட்ராசிட்டிஸ் நடந்திருக்கு. தாழ்த்தப்பட்ட மக்கள் மீது ஒரு பெரிய வன்கொடுமை நிகழ்த்தப்பட்டிருக்குது. இந்த வன்கொடுமைக்கான காரணமாக என்னன்னு பார்த்தா ஒரு போக்குவரத்து பிரச்சனை. அதாவது ஒரு வண்டி ஒரு டைரக்ஷனில் போகுது, ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்த வண்டி சரியாக வரல. எங்க கொஞ்சம் பார்த்து வரக்கூடாதான்னு கேட்டதுக்கு அந்த எதிர்த்தரப்புல இருந்த ஆட்கள் கேட்டிருக்காங்க, நீங்கள் எந்த ஊருக்காரங்கன்னு கேட்டிருக்கப்போ ஊர் பேரை சொல்கிறப்ப, ஊர் பேரில் எந்த இடம்னு கேட்டப்போ காலனின்னு சொல்கிறப்ப, உங்களுக்கு அவ்வளோ தைரியம் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்டு ஜாதி பேரை சொல்லி அதில் வந்த ஆட்களை பயங்கரமாக தாக்கியிருக்காங்க. தாக்குனது இல்லாமல் ஃபோன் பண்ணி இன்னும் நிறைய ஆட்களை வர சொல்லி அதை கேட்டவங்க பயங்கர கொடுமையாக தாக்கியிருக்காங்க. பெண்கள் உட்பட எல்லாத்தையும் தாக்கியிருக்காங்க. இதை தாக்குதலில் ஒருத்தர் இறந்துடுறாரு. ஒருத்தர் இறந்ததுக்கப்புறம் அங்கே இருக்க இளைஞர்களை தாக்குறாங்க. இளைஞர்களும் தாக்குனது இல்லாமல் இந்த பாதிக்கப்பட்ட மக்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்காங்க. போலீஸ் ஸ்டேஷன் போனால் கூட அங்கே அவங்களுக்கு சரியான ஒரு நடவடிக்கை எடுக்கப்படல. அவங்கள குற்றவாளிகளை பிடிக்கிறதுக்கோ இல்லை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஃப்ரெண்ட்லியாக எந்த நடவடிக்கையும் அங்கே எடுக்கலை. அங்கே பாதிக்கப்பட்ட மக்கள் மேலே மேலும் பாதிப்பை ஏற்படுத்துகிற விதமாக தான் காவல்துறையும் நடந்திருக்கு. இப்படி தொடர்ச்சியாக சாதிய கொடுமைகள் பயங்கரமாக நடந்துட்டு இருக்கு. இன்றைக்கும் அந்த பாராஞ்சி கிராம மக்கள் ஒரு சட்ட நடவடிக்கைகளுக்காகவும் நிவாரணத்துக்காகவும் தொடர்ச்சியாக போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பாராஞ்சி அப்படிங்கிற கிராமத்தில் நடந்த சாதிய தீண்டாமை இந்தியாவில் நடந்த பல சாதிய தீண்டாமைகள் ஒரு தீண்டாமை தான் பாராஞ்சி தீண்டாமை. இப்போ இந்தியா முழுவதுக்கும் இப்போ சமீபத்தில் நீங்கள் தமிழ்நாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா வேங்க வயலாக இருக்கட்டும் ஒரு பெரிய சென்சிட்டிவ் விஷயமாக மாறுச்சு. அதுக்கப்புறம் தீவட்டிப்பட்டி ஆலய நுழைவு, திரௌபதி அம்மன் ஆலய நுழைவு, அதே மாதிரி இப்போ சமீபத்தில் சேலத்தில் ஒரு கிராமத்தில் என்ன பண்ணியிருக்காங்க, அங்கே ஒரு கிராம ஆதிக்க சாதியை சேர்ந்த இளைஞர்கள் ஒரு கிராமத்திலிருந்து ஒரு வீட்டை அடிச்சு நொறுக்கியிருக்காங்க. சின்னதாக என்ன வா போ, அது ஒரு சின்ன பெட்டி கேஸ், ஒரு சின்ன பிரச்சனைக்காக நீ எல்லாம் எங்களை கேள்வி கேட்குறியா அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் பயங்கரமாக ஆதிக்க சாதி வன்முறையை கட்டவிழ்த்து விட்டுருக்காங்க. இவ்வளோ கொடுமைகள் நடந்துகிட்டு இருக்குது. இது தமிழ்நாட்டில் மட்டுமா அப்படின்னு பார்த்தா ஒட்டுமொத்த இந்தியா முழுவதுமே சாதிய கொடுமைகள் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் சாதி எங்கெங்கே இருக்குது அப்படின்னு அனலைஸ் பண்ணால் நீங்கள் தமிழ்நாட்டில் மட்டும்தான் சாதி இருக்கும் அப்படின்னு சொன்னால் அது தப்பான ஆன்சராக இருக்கும். இந்தியாவில் மட்டும்தான் சாதி இருக்குதுன்னா அதுவும் சரியான ஆன்சராக இருக்காது. அப்போ சாதி எங்கெங்கெல்லாம் இருக்குதுன்னா இந்துக்கள் எங்கெங்கெல்லாம் இருக்காங்களோ அங்கெல்லாம் சாதி இருக்குது. இந்து மதத்தில் தான் சாதி இருக்குது, சாதியில் தான் இந்து மதம் இருக்குது. அப்போ இந்துக்கள் எங்கெங்கெல்லாம் இருக்காங்களோ அங்கே சாதிய பிரச்சனைகள் கட்டாயம் இருந்து கொண்டே தான் இருக்கும். அப்போ சாதிய பிரச்சனைக்கு என்னதான் தீர்வு அப்படின்னு நம்ம பல தோழர்கள்கிட்டையும் பல புத்தகங்களையும் படிக்கிறப்போ டிஸ்கஷன் பண்ணுறப்போ தொடர்ச்சியாக களத்தில் இருக்க தோழர்களோட டிஸ்கஸ் பண்ணுறப்போ நமக்கு தெரிய வர விஷயம் என்னென்னா இந்து மதம் இருக்கும் வரைக்கும் இந்த நாட்டில் சாதிய கொடுமைகள் நடந்து கொண்டே தான் இருக்கும். இந்து மதம் இருக்கிற வரைக்கும் சாதிய கொடுமை நடந்து கொண்டிருக்கும்னா அப்போ என்னைக்கு இந்த சாதிய கொடுமை ஒழிகிறது, இந்து மதம் இல்லாமல் போனால் தான் இந்த சாதிய கொடுமைகள் ஒழியும் அப்படிங்கிறது நமக்கு கிளியராகவே புரிய வருது. அப்போ தான் நம்ம பாபா சாஹேப் அம்பேத்கராக இருக்கட்டும், தந்தை பெரியார் அவர்கள் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கட்டும், இதெல்லாம் நம்ம யோசிச்சு பார்க்குறப்போ 1935 பாபா சாஹேப் அம்பேத்கர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் நமக்கு ஞாபகத்துக்கு வருது. நான் பிறக்கும்போது ஒரு இந்துவாக பிறந்திருக்கலாம், அது என் சக்திக்கு கட்டுப்பாட்டுக்கு அப்பாற்பட்டது, ஆனால் நான் இறக்கும்போது கட்டாயம் ஒரு இந்துவாக சாக மாட்டேன் அப்படின்னு பாபா சாஹேப் அம்பேத்கர் சொல்கிறாரு. அது ஏன் எதுக்காக அப்படி நம்ம யோசிச்சு பார்க்குறப்ப இந்த தீண்டாமை கொடுமைகளுக்கு எதிராக என்ன நடவடிக்கை எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு புரிதலுக்கு நம்மளால் வர முடியுது. இப்போது தொடர்ச்சியாக இந்துக்கள் இருக்க இடத்துல எல்லாம் சாதி இருக்குது. அவங்க அமெரிக்கா போனாலும் அங்கேயே சாதியை கொண்டு போயிடுறாங்க. இப்படி எங்கே போனாலும் சாதி இருக்கப்போ இந்த மதமாற்ற நடவடிக்கை தான் சாதிய தீண்டாமைகள்லேருந்து நம்ம சுயமரியாதையை காப்பாற்றி தரும் அப்படிங்கிறதுக்கு டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் ஒரு பெரிய எக்ஸாம்பிள். டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் போராடி இருந்தாலும் கூட அவர் எடுத்த நடவடிக்கைகளே மிக சிறந்த உச்சகட்ட நடவடிக்கை எதுன்னு பார்த்தா இந்த மதமாற்றம் தான். 1956 கிட்டத்தட்ட பல லட்சக்கணக்கான மக்களோட நாக்பூரில் பாபா சாஹேப் அம்பேத்கர் மதம் மாறுறாரு. அந்த மத மாற்றத்திற்கு முன்னாள் நாள் வரைக்குமே பாபா சாஹேப் கிட்ட தொடர்ச்சியாக இந்த பார்ப்பனிய கும்பல், இந்த சாதிய கும்பல் பாபா சாஹேப் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. நீங்கள் போகாதீங்க, உங்களுக்கு என்ன சலுகைகள் வேணால் தர்றோம், உங்களுக்கு என்ன உதவிகள் வேணால் நாங்கள் தர்றோம், ஆனால் நீங்கள் இந்து மதத்தில் இருங்கன்னு பாபா சாஹேப் அம்பேத்கர் கிட்ட தொடர்ச்சியாக அவங்க டிஸ்கஸ் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. அடுத்து 2வது எக்ஸாம்பிளை பார்த்தா சாதிய கொடுமைகளுக்கு எதிராக நடந்த மிகப்பெரிய எதிர்வினை எதுன்னு பார்த்தா திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் அங்கே ஒரு கோயில் நுழைவு போராட்டம் நடந்திருக்கு. அந்த கோயில் நுழைவு போராட்டத்தில் மக்கள் தொடர்ச்சியாக கோயில் நுழைவு போராட்டத்திற்காக செயல்பட்டு இருக்காங்க, தொடர்ச்சியாக போராடிட்டு வர்றாங்க. இருந்தாலும் அந்த ஆதிக்க பார்ப்பனிய கும்பல் இந்த போராட்டத்தை ஒரு பொருட்டாவே கருதலை.
அவங்க கோயில் கதவை திறந்தும் விடலை. அப்போது ஒரு கட்டத்துக்கு மேலே போராடி கொண்டிருந்த மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, நாங்கள் இனியும் இந்து மதத்தில் தொடரப்போவதில்லை, இந்து மதத்தில் எங்களுக்கு சுயமரியாதை இல்லை, இந்து மதத்தில் எங்களுக்கு எந்தவித அடிப்படை உரிமைகளும் இல்லை என்று சொல்லிட்டு அவங்க மதம் மாற்றத்தை அனௌன்ஸ் பண்ணுறாங்க. மத மாற்றத்தை ஒரு எதிர்வினையாக தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்போ தான் அங்கேருந்து ஆதிக்க சாதி கும்பல், பார்ப்பனிய கும்பல் வந்து கோயில் கதவை திறந்து விட்டுருச்சு. அப்போ அவங்களோட கான்செப்ட் என்னென்னா, உங்களுக்கு நாங்கள் கோயில் என்ட்ரி கூட விடுறோம், ஆனால் நீங்கள் இது வேறு எந்த மதத்துக்கும் போகாதீங்க, இங்கேயே இருங்க அப்படிங்கிறது. ஏன்னா இங்கேயே இருந்தால் தான் தொடர்ச்சியாக அந்த ஆதிக்கத்தை வந்து, பார்ப்பனிய ஆதிக்கத்தை வந்து அவங்களால நிலைநிறுத்த முடியும் அப்படிங்கிறதுக்காக தொடர்ச்சியாக வந்து இங்கேயே இருங்க, நாங்கள் கோயில் கூட திறந்து விடுறோன்னு எல்லா சலுகைகளும் வந்து அவங்க கொடுக்குறாங்க. இதே மாதிரி வந்து மீனாட்சிபுரம் 1980-81 சமயங்களில் வந்து மீனாட்சிபுரத்தில் பெருவாரியான மத மாற்றம், கிட்டத்தட்ட 150க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வந்து மத மாற்றத்தில் வந்து ஈடுபட்டிருக்காங்க. 1980-81 சமயங்களில் அங்கே பயங்கரமான அட்ராசிட்டிஸ் நடந்திருக்கு, காவல்துறையோட வன்முறை இருந்திருக்கு. அந்த வன்முறைக்கு எதிராக வந்து அந்த ஊர் மக்கள் போராடி பார்த்தது, கடைசியாக வந்து அவங்க எடுத்த முடிவு, நாங்கள் இந்து மதத்தில் தொடரப்போவதில்லை, இந்து மதத்தில் வந்து எங்களுக்கு சுயமரியாதை கிடையாது, எங்களுக்கு சுயமரியாதை வேணும்னா நாங்கள் இங்கிருந்து இஸ்லாத்துக்கு மாறப்போகிறோம், சுயமரியாதைக்காக நாங்கள் இஸ்லாத்துக்கு மாறப்போகிறோன்னு வந்து அங்கே இருக்க மக்கள் வந்து முடிவெடுக்கிறாங்க. கிட்டத்தட்ட பல குடும்பங்கள் அங்கே மத மாற்றம் பண்ணுறாங்க. அப்போது அந்த எதிர்வினைக்கு என்ன ரியாக்ஷன் வந்து ஆளும் தரப்புலேருந்து வருதுன்னா, வாஜ்பாய் வந்து டைரெக்டாக அந்த கிராமத்துக்கு வந்து சந்திச்சிருக்காரு, அந்த மக்களை வந்து கன்வின்ஸ் பண்ணியிருக்காரு, நீங்கள் வந்து இந்து மதத்தை விட்டு போகாதீங்க, உங்களுக்கு நாங்கள் என்ன சலுகைகள் வேணால் பண்ணித்தரோம், ஸ்கூல் காலேஜ் தெருவில் வந்து கிணறு அது எல்லாம் பண்ணித்தரோம், ஆனால் நீங்கள் இங்கே இருந்து போகாதீங்கன்னு வாஜ்பாய் வந்து டைரெக்டாக அந்த கிராமத்துக்கு வந்து பார்த்துருக்காரு. சென்ட்ரல் மினிஸ்டர் ஒருத்தர் வந்து டைரக்டர் அந்த கிராமத்துக்கு வந்திருக்காரு. சட்டசபையில் இதை பற்றின டிஸ்கஷன் நடந்திருக்கு. இந்தியாவில் பல்வேறு சாதிய தீண்டாமைகள் நடந்தாலும், சாதிய கொடுமைகள் நடந்தாலும், எதுவுமே இவ்வளவு ஒரு அதிர்வை ஏற்படுத்தலை, எந்த எதிர்வினையுமே இவ்வளவு அதிர்வை ஏற்படுத்தலை. அவ்வளோ பெரிய அதிர்வினை ஏற்படுத்த முடிஞ்சது மதமாற்ற நடவடிக்கைகளால் மட்டும்தான். அப்போது மதமாற்ற நடவடிக்கைங்கிறது சாதிய தீண்டாமைக்கு எதிரான ஒரு சரியான எதிர்வினையாக இருக்குது அப்படிங்கிறத வந்து இந்த வரலாற்றின் மூலமாக நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. அப்போ பாராஞ்சி கிராமம் மாதிரி வந்து இந்தியா முழுவதும் பல்வேறு கிராமங்களில் தொடர்ச்சியாக சாதிய தீண்டாமை நடக்கிறப்போ மத மாற்றம் சரியான தீர்வாக நம்ம கையில் எடுத்தால் கூட எப்படி வந்து நம்ம கூட எல்லா மக்களும் மத மாற்றத்துக்கு வருவாங்க. எல்லாரும் ஒரு கிராமம் இருக்குது, அங்கே பெரிய சாதிய தீண்டாமை கொடுமை இருக்குது, அங்கே வந்து மத மாற்றத்தை வந்து கையில் எடுக்கலாம் அப்படின்னா அங்கே இருக்க ஒரு 200-300 வீடுகளில் வந்து எல்லாருமே நம்ம கூட வருவாங்களா அப்படின்னா அது கேள்விக்குறி தான். ஆனால் ஒரு 5 இளைஞர்கள் அந்த ஊரில் இதை வந்து டிமாண்டாக வச்சு, எங்களுக்கு வந்து இங்கே பாதுகாப்பு கிடையாது, எங்களுக்கு இங்கே சுயமரியாதை கிடையாது, நாங்கள் இங்கே இந்த மதத்திலேருந்து வெளியேறோம் அப்படின்னு டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் வழியில் மத மாற்றத்தை கையில் எடுத்தால் அதுதான் சாதிய தீண்டாமைகளுக்கு எதிரான சரியான நடவடிக்கையாக இருக்க முடியும். அது ஏன் இந்து மதம் அப்படின்னு பார்த்தா வந்து இந்தியாவில் இல்லை, உலகத்தில் இருக்க எந்த மதத்திலையுமே வந்து ஒருத்தன் பிறப்பால் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அப்படிங்கிறத கற்பிக்கவே கிடையாது. ஒருத்தன் வந்து இந்த குடும்பத்தில் இந்த தாயின் வயிற்றில் பிறந்ததுனாலேயே அவன் வந்து ஒரு தீண்டத்தகாதவன், இனிமேல் இவன் வந்து ஊருக்குள்ள செருப்பு போட்டு போகக்கூடாது, இதுமாரி வந்து அவன் பொது கிணறுல தண்ணி எடுக்கக்கூடாது, இனிமேல் அவன் பள்ளிக்கூடத்துக்கு போகக்கூடாது, இனிமேல் அவன் நல்ல ட்ரெஸ் போடக்கூடாதுன்னு எந்த மதமும் சொல்லலை, இந்து மதம் தான் சொல்லுது. இதை சரியாக ஃபாலோ பண்ணாதவங்களுக்கு தண்டனை வேறு இருக்குது. அப்போது பிறப்பாவிலே ஒருத்தர் அடிப்படையிலே பிறந்த உடனே வந்து ஒருத்தர் தாழ்த்தப்பட்டவனாக மாறுறான் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து உலகத்தில் எந்த மதத்துலையுமே இல்லை, இந்து மதத்தில் மட்டும்தான் இருக்குது. அதுக்கான சான்றுகளை வந்து நீங்கள் வேதத்தில் பார்க்கலாம், புராணங்களில் பார்க்கலாம், பகவத்கீதையில் பார்க்கலாம், மனு தர்ம சாஸ்திரங்களில் பார்க்கலாம். அப்போது உலகத்தில் இருக்க எல்லா மத நூல்களையும் கூட, எந்த மத நூல்களையும் கூட ஒருத்தர் பிறப்பின் அடிப்படையிலே தாழ்ந்தவன்னு சொல்லலை, அதை சொல்கிறது இந்து மதம் மட்டும்தான். அதை ஃபாலோ பண்ணுறது, இன்றைக்கி சாதியை கட்டமைச்சு அதை காப்பாற்றிட்டு வர்றது இந்து மதம் மட்டும்தான். அப்போ சாதிய தீண்டாமைகளுக்கு எதிரான ஒரு எதிர்வினையை நம்ம ஆற்றணும் அப்படின்னா அதுக்கு மதம் மாற்றம் ஒரு சிறந்த நடவடிக்கையாக இருக்கும். அதற்கு மிகப்பெரிய உதாரணங்கள் தான் பாபா சாஹேப் அம்பேத்கருடைய மதமாற்றம், திருவிதாங்கூரில் நடந்த மதமாற்றம் மற்றும் மீனாட்சிபுரம் மதமாற்றம்.